கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷமான ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு தேவாதி தேவன். நம்ம உதவாதவங்க மனுஷரு மண்ணு நம்ம ரொம்ப நேசிக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ், ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். பாருங்க, அப்போஸ்தலர் 17:27 கர்த்தராகிய தம்மை அவர் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா, எங்கோக்கிறார், வானத்துக்கு மேலே எங்கோக்கிறார். அவருக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் எந்த ஏணி போட்டாலும் எட்டாது. அவரை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவர்கிட்ட நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு அப்படி யோசிக்காதீங்க. யாரோ ஒரு பக்தியானவங்கக்கிட்ட தான் இயேசு பேசுவாரோ, கிட்ட இருப்பாரோ, நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்மோட கூட வாழணும், நமக்கு சமீபமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் பாருங்கள் என்ன சொல்லுனாங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி அவருக்கு சமீபமாகுது? வெரி சிம்பிள், ரொம்ப சின்ன சாதாரணமான காரியம். ஒன்றும் இல்லை, எங்கேயோ தேடின்னு போகணும், எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும், ஏதோ தர்மம் பண்ணணும், இதெல்லாம் எங்களால் முடியாது யோசிக்க. அதெல்லாம் நத்திங், ஒன்றுமே தேவையில்லை. யார் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பாவின்னு முதல்ல ஒத்துக்கணும். நான் பாவி, எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் நான் உங்களை பிள்ளை ஆகணும்னு விரும்புகிறேன். என் பாவத்தெல்லாம் அவர்கிட்ட அறிக்கிட்டு என்ன பண்ணோம், என்னை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க, என் இருதயத்தில் வாங்க நீ கூப்பிட்டு தான் பாங்கினேன். அவர்கிட்ட வந்துடுவார். அப்படி யார் கூப்பிட்றாங்கன்னு அவர் ரெடியாகிறார். அவர் உலகத்தில் இயேசு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நம்முடைய பாவத்தை கழுவி நம்ம ரட்சித்து நம்மோட கூட வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அதுக்கு தான் பரலோகத்தின் மேன்மைகள்லாம் தொடர்ந்து இந்த பூலகத்தில் ஒரு கன்னிமரிடத்தில் பிறந்தார். சரி, அப்போது அவர் நாமத்து மேலே விசுவாசம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டா அவங்களெல்லாம் அவர் கிட்ட வச்சுக்கிறேன்னு கத்த சொல்கிறாரு, சமீபத்தில் இருக்கிறேன்னு கத்த சொல்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைன்ற உறவில் வந்துடுறார். அது மட்டும் இல்லை, யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் கூடவே இருக்கேன்னு கத்த சொல்றான். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த வேதனை, அந்த கவலை, எதோ குழப்புது மனசை. இதே யோசிச்சு என்ன பண்றோன்னா, அவ்வளோதான், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படி யோசிக்காதீங்க, நான் கூட இருக்கிறேன்றாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன்றாரு, உன்னை கைவிட மாட்டேன்றாரு. அப்போது அவர் எப்படி அவ்வளோ பெரிய தேவன்கிட்ட நம்ம எப்படி நெருங்கி போகணும்னு சொன்னால், ஒரே ஒரு காரணம், முதல்ல அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறார். ஆதி காலத்துலலாம், பழைய ஏற்பாடு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, அவர் மலை மேலே தேவன் வராருன்னா மலை கீழே ஆடு கூட மேய்க்கூடாது, யாருமே கிட்ட போகக்கூடாது, ஓட்டுக்கிட்டே போக முடியாது. அந்த மாதிரி இந்த தேவன் நமக்கு சமீபம் ஆகிறதுக்காக தான் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ணார், நம் பாவத்தெல்லாம் சுமந்து ரத்தம் சிந்தி என்ன பண்ணார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுச்சிட்டார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு, பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் நடுவில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யாத்திராகமம் 25:8 அவர் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டாக்குவீர்களாக. அவங்க நடுவில் இருக்கணும், இந்த ஜனங்க நடுவில் இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அப்போது அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்க, அவர் உங்களிடத்தில் சேருவார்.
ஆனால் அவர் தூரமான ஒரு ஆள் இல்லை, தூரமானவர் இல்லை, நம்ம கூட இருக்கணும், சமீபமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். சரி, நம்ம கர்த்தருக்கு எப்பொழுதெல்லாம் சமீபமாகலாம்னு முக்கியமான காரியம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல எபேசியர் 2:13 முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி நம்ம அவர் பக்கத்தில் வர்றோமா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம சமீபமாக வரோம். ஓ, நம்ம பிதாவுக்கு கிட்ட போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிதா கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னா, அவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டார். நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால என்ன பண்ணுறோமோ அவர் கிட்ட நெருங்கி வரும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிட்ட போகவே முடியாது, பிதா கிட்ட போகவே முடியாது. அவர் நமக்கு ரத்தம் சிந்ததுனால, ரத்தத்தினால் நம்ம அவருக்கு எப்படி இருக்கணுமா? சமீபமானோன்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவன் நம்ம பார்க்க முடியாத காரணம் என்னன்னா, நம்ம பாவம் அவருக்கும் நமக்கு முள்ள திற மாதிரி வந்து நின்றோம். அப்படி திற மாதிரி நிற்கிறதுனால என்ன ஆகுனா, நம்ம பாவங்க மறைக்கிறதுனால அவர் கிட்ட போக முடியாது. ஆனால் நம்ம பாவத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து ரத்தம் செஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பாவத்தினால அவருக்கு சமீபமாக வந்துடுறோம். அவருடைய முகத்தை நம்ம என்ன பண்ணுறாரு? மறைக்கிறதுக்கு அந்த பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவிடுறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாறும். அப்புறம் என்ன பண்றாரு? அவர் ரத்தத்தினால் நம்ம என்ன பண்றோம்? சமீபமாயிடுறோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு அவர்கிட்ட போறதுக்கு ஒரு சான்ஸ். அடுத்தபடியா பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு அவர்கிட்ட சமீபமாகணும்னு சொன்னா, உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பெரிய ஜாதியா? என்ன பெரிய ஜாதினா, அவ்வளோ பெரிய ஆண்டவர் தேவன் அவரை தொழுது கொள்ளும் போது எங்க வந்துடுறாரு? அவரு நமக்கு சமீபமா வந்துடுறாரு. இப்போ நம்ம அவருக்கு சமீபம் வரணும், அவர் நமக்கு கிட்ட போனோம், அவர் நம்ம கிட்ட வரணும்னா அவரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை விரும்புகிறார். இன்னொரு வசனம் சங்கீதம் 22:3 இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்க வாசம் பண்றாரு? அவரு துதிக்கிற இடத்துல வாசம். இப்ப பரலோகத்துல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய தேவனாய் கர்த்தர் எப்படியா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அப்படியே 4 ஜீவன்கள் தூதர்களாம் துதிக்கிறாங்களாம். பரலோகத்தை துதிக்கிறாங்களாம். துதிக்க 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 அந்த மத்தியிலே இருக்கிறாராம். இப்போ பரலோகத்துல தேவன் இந்த பூலோகத்துல இறங்கி வந்துடுறாராம். எப்போனா அவரை துதிக்கும் போது. துதியின் சத்தம் ரொம்ப தொழுகை சத்தம், துதியின் சத்தம். அதனால்தான் சில சபைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே அரை மணி நேரம் 1 மணி நேரம் எழுந்துச்சுன்னு அப்படியே கர்த்தரை ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்படி துதிக்கும் போது தொழுது கொள்ளும்போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில வந்து இறங்கும். சர்ச்சில் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் கூட அந்த வேலை செய்து பாருங்க. காலையில் அதிகாலையில் எழுந்துச்சு கர்த்தரை நல்லா துதிங்க. ஒரு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா துதித்து சோத்திரித்து பாருங்களேன். உங்கள் பிரச்சனை 1000 இருந்தால் கூட அந்த பிரச்சனைக்கு மத்தியில் கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து இறங்குவாரான்னா பிரச்சனை எல்லாம் அப்படியே அட்ரஸ் இல்லாத ஓடிடும். செய்துதான் நீங்கள் பாருங்க. அப்போது இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. எப்படி நம்ம தொழுது கொள்றதுன்னா, கர்த்தருக்கு நிறைய பேருங்க இருக்குது. இந்த துதி ஸ்தோத்திரம் 1000 சும்மா ஸ்தோத்திரம்னு சொல்றது இல்லை. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், மகிமுள்ளவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம், எனக்காக ரத்தம் சிந்தினரே ஸ்தோத்திரம், எனக்காக மரித்தீரே, எனக்காக 3ஆம் நாள் உயிரோழுந்தீங்களே, எங்க பாவங்களை சுமந்து தீர்த்தீங்களே, தழும்புகளால் குணமாகிறோன்னு கொஞ்சம் காரியம் நான் சொன்னேன். இந்த மாதிரி சொல்லி சொல்லி துதிச்சு பாருங்க. கர்த்தர் அழகான பாட்டு, ஃபாதர் பெர்க்மன்ஸ் எல்லாம் அருமையான துதி ஸ்தோத்திர பாடலாம் எழுதிக்கிறாரு. இந்த நல்ல பாடல்களை பாடி துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம மத்தியில இறங்கி கிட்ட வந்துடுவாங்க. இதுதான் ரகசியம். அதனால அது இன்னொரு விஷயம் பாருங்க, 145 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். துக்கத்தில் இருக்கிறீங்களா? கவலையில் இருக்கிறீங்களா?
பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இது ஒரு ரகசியம். முதல்ல சொன்னேன், பாவ மன்னிப்பு கேட்டு என் உள்ளத்துல வாங்கணும்னு கேட்டா கர்த்தர் நம்ம கிட்ட வந்துடுவார். ரத்தத்தினால கழுவுனா வந்துடுறாரு. அடுத்தபடி கர்த்தரை துதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க. இவ்வளவு சிக்கல்ல மாட்டினுக்கிறேன், இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையான்னு யோசிக்காதீங்க. கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்துல துதிங்க, ஸ்தோத்திரிங்க. அவங்க மத்தியில வந்து பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாத்துவார். தாவீது எக்கச்சக்கமான பிரச்சனை. சொந்த மாமனாரே என்ன பண்ணாரு? விரட்டி விரட்டி அடிச்சார். எப்ப சாவடிச்சிடலாம், விட்டா அவர் ராஜாவாயிடுவான் போது நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சொந்த பிள்ளையே, சொந்த மாமனாரே எல்லாமே அவளை இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இவரு யோபு சொல்றாரு, அவர் கொடுத்தார் எடுத்தார் கர்த்தர் நாம சோத்திரம்னார். பிள்ளைங்கெல்லாம் போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, சுகமெல்லாம் போயிடுச்சு, மழை கூட கர்த்தரை தூசி ஜீவனை விடுன்றார். அவர் துதித்தார் வழிய சபிக்கல, துதி முறுமுறுக்கல. கர்த்தரை துதிக்க 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 பிரச்சனை எல்லாம் மாறி கடைசியில டபுள் டபுள் ஆசீர்வாதம் வந்துச்சு. கர்த்தரை துதிக்க பழகுது, கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளு. மனசார உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை துதி. கண்டிப்பா கர்த்தரை செய்வார்னா நமக்கு உதவி செய்வாரு. இன்னொரு வசனம் ரோமர் 8:31, இவர்களை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு யாரும் விரோதமா எழும்பவே முடியாது. அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நொறுங்கி போயிருக்கிறீங்களா? எவ்வளோ பாவத்துல விழுந்துட்டேன், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வெளியே இல்லையா? நொறுங்கிட்டு இருக்கிறீங்களா? தாவீது கூட பாவத்துல விழுந்தாரு. ஆனா தாவீது என்ன சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அப்போ நீ பாவத்துல விழுந்திருந்தா கவலையே படாத, நொறுங்குண்ட இருதயத்தோட அழுது கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேடு, குட்ட சந்தம் வந்துடுவார். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அதை விட ஒரு அரை மணி நேரம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணிப்பாரு, கண்டிப்பா உங்களுக்கு சமீபமா கர்த்தர் வருவார். அந்நாள்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க சக்களத்தி குத்தி 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 காட்டுறது. உனக்கு பிள்ளை இல்லை பாரு, எனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, உனக்கு பிள்ளையே இல்லை, ரொம்ப அப்படியே நிந்திச்சுனே இருந்தாங்க. இந்த நிந்தனையே தாங்க முடியல. என்ன பண்றது? புருஷன் ஒன்றா பண்ண முடியல, யாரும் ஒன்றா பண்ண முடியல. உடனே அந்த அம்மா ஒரு வேலை பண்ணாங்க. நேர தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. தேவாலயத்துக்குள்ள போயிட்டு அப்படியே உள்ளத்து நாளத்து நொறுங்கி மனசாபத்தோட நொறுங்குள்ள இருதயத்தோட, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என் நிந்தையை பாருங்க, எனக்கு என் நிந்தையை போக்க ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, அந்த பிள்ளை எனக்கு கூட வானாக்க அப்படியே அப்படி ஊழித்துக்கே கொடுத்துட்றேன் நான் சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த அம்மா ஜெபத்தை கேட்டாரு. அந்த நொறுங்குள்ள இருதயத்தை பார்த்தாரு. ஒரு அருமையான ஆண் பிள்ளையும் கொடுத்தாரு, இன்னொரு 5 பிள்ளையும் கொடுத்தாரு. அந்த அம்மா ஒரு பிள்ளை பொருந்தோம். அந்த அம்மா எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி பால் மருந்த உடனே கொண்டாந்து சர்ச்சில் விட்டாங்க. நீ என் பிள்ளை இல்லை, எனக்கு இல்லை, நான் கேட்டேன், கத்த கொடுத்தேன், சாமுவேல் பேர் வச்சு சர்ச்சில் விட்டுட்டாங்க. சர்ச்சிலேயே வளர்ந்தான். கர்த்தர் அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாத்தினார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு ஜட்ஜி, ஒரு ஆசாரியர். அவ்வளோ ஆசீர்வாதமா சின்ன பிள்ளையாக்கும் போதே கர்த்தர் பேசினார். பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் நம்மளோட பேசுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த குத்தி குத்தி பேசினால பெண்ணினா அவளுக்கு எத்தனை பிள்ளைன்னு தெரியாது, அந்த பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கன்னு குணமே இல்லை பைபிள்ல. ஆனா இந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்த இந்த அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினா. கர்த்தர் நாம சொல்றோம். அது மட்டும் இல்லை, இந்த நொறுங்குண்ட இருதயத்து மூலம் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை பாவத்துல நான் மாட்டிக்கினேன், இவ்வளவு பாவம் செய்யிட்டனே அப்படின்னு நொறுக்கிட்டு இருக்கிறீங்களா? அது கூட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சு கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அந்த ஆயக்காரன் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபம் பண்ணான், நொறுங்குண்ட இருதயத்தோட. பரலோகத்துக்குள்ள நோக்கி பார்க்க தைரியம் இல்லை, அப்படியே மாறல அடிச்சுக்கின்னு ஆவியாஜன் மேல கிருபையாயிரும்னு கேட்டான். கர்த்தர் அவனே நீதிமானாக கர்த்தர் மாற்றிட்டார். அதனால கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு, மனதில் உதவி செய்வாரு, நீதிமானா மாற்றுவாரு. தேவனை கர்த்தரை கண்டிப்பா சந்திப்பாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் சரி,
இந்த நாள்ல உனக்கு சமீபமா இருக்கணும் கத்தர் விரும்புறாரு. நீ கத்தட்டு வா, கத்தரை தொழுது கொள். முதல்ல குறைகளை அறிக்கையிட்டு, பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு, விடுதலை வரும்படி கேளு. அப்புறமா கத்தரை நல்லா துதிச்சு சோத்தரி, நொறுங்குண்ட இருதயத்தோடு செபி. கத்தர் சமயமாயிடுவாரு. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை. அது மட்டும் இல்லை, இயேசுக்குள் சீக்கிரத்துல சமீபமா வந்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ வரான்னு தெரியாது. இரவோ பகலோ, இன்னைக்கு வருவார் ராத்திரிக்கு வருவாரோ தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆயத்தமா இயேசுவே வாங்க, நீங்க வாங்க நீ கூப்பிடும் போது கத்தர் கண்டிப்பா வருவாரு. அவர் வரும்பொழுது கத்தரோட வருகையில நம்மளை எடுத்துக்கொள்வார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கத்தர் நாம ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். நம்மளை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. ஐயோ, இயேசு எப்படி பார்க்க முடியும், தேவன் எப்படி பார்க்க முடியும், அவர்கிட்ட நான் சமமா போக முடியாதே, நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க சிலர். பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, அவங்கள ரட்சிங்க. ஐயோ, ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறேன், என் கவலை யாரும் தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. உன் கவலையெல்லாம் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் மாற்றுங்க, குறைகளெல்லாம் மாற்றுங்க, பாவங்களெல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களோடு இணைந்து வாழணும்னு விரும்புறீங்க, கூட இருக்கணும்னு விரும்புறீங்க, விட்டு விலக மாட்டேன்றீங்கப்பா. இந்த பெரிய தேவன், உன்னத தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இல்லத்திலும் அவன் தங்கி ஆண்டவரே சாட்சிகளாக நிறுத்துங்க. கஷ்டம், பிரச்சனை, வேதனை, கவலை எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம் கொடுத்து நாம் மைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.